ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பூங்கொல்லிலே இருக்கிற நாலாக்கீரை சொல்லுவாங்க. அதாவது தொசிலிக்கீரை, பண்ணாக்கீரை, அதுக்கப்புறம் பொன்னாங்கண்ணி, அது போல் ஒரு நாலாக்கீரை இருக்குது நம்ம கொல்லிலே. அதை பறித்து எடுத்துன்னு போயிட்டு நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்லான் இருக்கேன். நேச்சுரலாக இது அரைக்கீரை, சிறுகீரை, இதெல்லாம் பாலக்கீரைலாம் விதை போட்டு விளைய வைப்பாங்க. இதெல்லாம் இயற்கையாகவே முளையிற கீரை. இது கொல்லிவெளியில் இருக்கும், வயக்காட்டில். அதனால் இன்றைக்கி நம்ம அந்த கீரையெல்லாம் பறித்து எடுத்துன்னு போயிட்டு வீட்டில் செய்யலான்னு இருக்கிறோம். நல்லாயிருக்கும் செஞ்சால் சாப்பிட. ஆனால் கொஞ்சம் அலசணும், மண் இல்லாத அலசி போட்டு சாப்பிட்டோன்னா அருமையாக இருக்கும். இது இப்போ கொஞ்சம் பறிச்சிருக்கேன். இது எப்படி எடுத்துன்னு போவாங்க. இதான் நம்ம பறித்து கீரை. மற்ற கீரையும் இவ்வளோ தான் வந்தது, கொஞ்சம் தான் கிடச்சிது கீரை கொல்லியில். அது அப்படியே இப்போ பார்த்து எடுக்கணும். வேறு எதனா கில்லு இருக்கான்னுட்டு அப்படியே பார்த்து அப்படியே லைட்டாக கிண்டி எடுத்துகிட்டு, என்கிட்ட கீரை கூட வந்திருக்கும், நம்மளுக்கு தெரியாது. அதனால் மண் எதனா இருக்கா, பூச்சி எதனா இருக்கா, கீரையை கொஞ்சம் ஒரு ஐட்டம் நல்லா பார்த்துட்டு அலசணும். அதை நல்லா செக்கிங் பண்ணிட்டு அலசிட்டு, அதுக்கப்புறம் அதை நம்ம நல்லா அப்புறம் தண்டு கிண்டு எதனா மொத்தம் எடுத்து அலசி இடையே வச்சுக்கணும். அப்புறம் பாருங்கள், கொஞ்சம் பருப்பு, ஓண்டிக்கீரை நினைக்கிறதுனால பருப்பு போடுறேன். கீரை கனமாக இருந்தால் பருப்பு தேவையில்லை, ஒருத்தவங்க ஒரு டேஸ்ட்டு. அதே போல் கொஞ்சம் பருப்பு நம்ம போட்டுக்கிட்டோம்ப்பா, நம்மளுக்கு தேவையானது. என்னடா கொஞ்சோண்டு தான் நம்மக்கிட்ட கீரை கிடச்சிது. அதுக்கப்புறம் பூண்டு கொஞ்சம் ஆஞ்சி போட்டு வச்சு, தக்காளி பழம் தேவையானது. உங்களுக்கு எப்படி டேஸ்ட்டு பிடிக்குமோ அது போல் உங்களுக்கு அந்த போல் போட்டுங்க. இது போல் தக்காளி பழம் கொஞ்சம் அரிஞ்சு போட்டுக்கிறோம். ஒரு 2 தக்காளி பழம், ஒரு 2 பூண்டு, 2 பல்லு பூண்டு போட்டிருக்கோம் மொத்தமாக. இது போட்டுட்டு நம்ம இதை அப்படியே அடுப்பில் வைக்கிற வேலை தான் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் இதை சொத்து இல்லாத தக்காளி பார்த்து அரிஞ்சு ஏற்றுக்க வேண்டியதான். அடுப்பில் வச்சாச்சு. இதில் அடுப்பு ஏறிய பார்த்து என்ன பண்ணணும், கீரை போடணும். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி வச்சோமா, பருப்பு வெந்தம் முடிஞ்சா பிறகு கீரை போடணும். அது மேலே கீரை போட்டு, கீரை கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடணும், அதிகமாக போட முடியாது, அமுங்க முடியாது நம்மளுக்கு. அப்படியே பூத்துக்கு நிற்கும். கொஞ்சம் கொஞ்சமாக கீரையை போட்டு அமுக்கணும் உள்ளார. அதை அமுச்சு விட்டோம்னா அமுக்கும். வேக கீரை குவான்டிட்டி கம்மியாகிடும். எல்லாம் அப்படியே போட்டு கீரையை நல்லா அடுப்பில் போட்டிருக்கோம். நம்ம பக்கத்தில் கூரை வீட்டில் அடுப்பில் போட்டு, இந்த கடுகு மிளகு இதை மட்டும் தாளிக்கிறதுக்கு வீட்டுக்குள்ளே வானல் வச்சாச்சு. அது தாளித்து எடுத்துக்கிட்டோம். நல்லா போட்டு நல்லா மொழி போட வேண்டியதான். நல்லா பொரிஞ்சு, நல்லா கடுகு பொரிஞ்சு வரப்போ டைமில் நம்ம கையில் வச்சுக்க மிளகாய் எடுத்து கொட்டணும். மிளகாய் எடுத்து போட்டோம்னா அது கொஞ்சம் ஒரு பொன்னிறமாக வறுந்து முடிஞ்ச பிறகு பாருங்க, அங்கே நம்ம அடுப்பில் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் கொட்டி ஒன்றா கடைஞ்சிக்க வேண்டியதான். நம்மளுக்கு எவ்வளோ நைஸாக வேணுமோ கடைஞ்சிக்கலாம். சில பேர் மிக்சியில் ஓட்டுவாங்க, கடையிறதுக்கு கொஞ்சம்வாங்க. சட்டியில் கடைஞ்சால் கொஞ்சம் டேஸ்ட்டு ஒரு டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். மிக்சியில் ஓட்டுறதுக்கு டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும், இது கடையிறதுக்கு வேறு மாதிரியாக இருக்கும். இதில் கடைஞ்சி எடுத்துக்கிட்டு அது தாளிச்சி எடுத்து இதுக்குள்ளே கொட்டோம்னா வேலை முடிஞ்சுது. நம்மளுக்கு தேவைன்னா கட்டியாக அப்படியே இருக்கலாம், இல்லை வேணும்னா ஒரு தண்ணி அந்த தாளிச்சி இதில் எடுத்து தண்ணி கொஞ்சம் ஊற்றி, தண்ணியை வேணாலும் தண்ணியை எடுத்துக்கலாம். எப்படி சாப்பிட்டாலும் நம்மளுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். ஆனால் கட்டியாக சாப்பிட்டா ஒரு டேஸ்ட் வரும், தண்ணியாக போட்டால் ஒரு மாதிரியாக இருக்கும். இது நம்ம கொல்லிலே விளைஞ்ச கீரை, நல்லாயிருக்கும்.